நம் திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் எக்காலத்திற்கும் பொருந்துவதால் பொய்யாமொழி என பெயர் பெற்றது. இல் வாழ்க்கை அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லா ஆயினும் நன்று. விளக்கம்: அறத்தோடு இயந்த இல்வாழ்க்கையே சிறந்தது. அதனினும் பிறன் பழிக்காமல் வாழ்வது அதைவிட சிறந்ததாகும். இங்கு அறம் என்பது பொறுமை, உழைப்பு, விட்டு கொடுத்தல், கூடா நட்பு, தானம். பிறன் பழிக்காமல் வாழ்வது எப்படி? அதற்கான ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் கொங்கண முனிவர் ஒரு இடத்துல தவம் புரிகிறார். நீண்ட நாள் தவம் முடிஞ்சு அவர் கண் விழித்து பார்க்கும்போது அங்கே எதிரில் ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கு பார்த்த உடனே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. உடனே கொங்கண முனிவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம தவத்தின் பலனால் ஒரு பெரிய தவத்தை அடைஞ்சிட்டோன்ட்டு அவருக்குள்ளே ஒரு கர்வம் ஏற்படுது. அந்த தவத்தை முடிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டுட்டு நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு. போகிற வழியில் நீண்ட நேரம் அவருக்கு பசி வந்துடுச்சு. சரி, ஒரு இடத்துல யாசகம் கேட்கலான்னு அந்த வழியாக போகிற ஒரு கிராமத்தில் யாசகம் கேட்குறாரு. அது யாருடைய வசிக்கிற கிராமம்னா, நம்ம வள்ளுவ பெருந்தகையும் வாசகி அம்மையாரும் வசிக்கிற கிராமம். அவர் வீட்டுக்கு முன்னாடி யாசகம் கேட்கலான்ட்டு நிற்கிறாரு. நின்ன உடனே யாசகம் கேட்டு நீண்ட நேரம் ஆகிட்டும் யாசகம் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அந்த அம்மா வீட்டில் அவர் கணவருக்கு உணவு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. பரிமாறி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. பெரியவரே மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி உணவு நான் பரிமாறுற வேலையில் இருந்தேன், அதனால் உணவு எடுத்துகிட்டு வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா, வாசகி அம்மா. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. யார்? கொங்கண முனிவர். அப்பொழுது வாசகி அம்மா பொறுமையாக அவரை பார்த்து சிரிச்சவாறே சொல்கிறாங்க. சிரிச்சிட்டு, நீங்கள் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனாருன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கொங்கண முனிவருக்கு திடுக்கிட்டாயிடுச்சு மனசுக்குள்ளே. நம்ம அங்கே கொக்கு எரிச்சது இந்த அம்மையாருக்கு தெரிஞ்சிக்குதுன்னா இவங்க எவ்வளோ பெரிய தவம் அடைஞ்சிருப்பாங்கன்னு. அப்போது அவருடைய கர்வம் அந்த டைம்லேயே விட்டுட்டார், அந்த கர்வத்தை விட்டுட்டார். அவருடைய இல்லத்தில், அதாவது வாசகி அம்மையார் இல்லத்தில் அவர் கடமையை தன்னடக்கத்துடன் செய்ததனால் எவர் ஒருவராலும் பிறன் பழிக்க வாழ முடியாது என இக்கதையின் மூலம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒளிரும்.